பத்ரி சாப்பிடு. வேணாம். நீ பசி தாங்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்னா இதான் ஜானு. நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட மாதிரி வேற யாருமே என்ன புரிஞ்சுக்கல. நான் கோயம்புத்தூர்ல இருக்கிற என் அத்தை வீட்டுக்கு போறேன். நீ போயிட்டு வந்த என்ன அவன் கொஞ்சமாவது கவலைப்பட்டியா? ஃபர்ஸ்ட் பீஸ் எனக்கு தான் கொடுப்பான். சொல்லல ஜான் எனக்கு தான் முதல்ல கொடுப்பான். ஜானு ரொம்ப போர் அடிக்குது, ஒரு 100 ரூபாய் தாயேன். இந்தா எடுத்து காலி பண்ண. ஒழுங்கா படிச்சிருந்தா இப்படி ரோட்ல உட்காந்து சாப்பிடுற நிலைமை வந்திருக்காதுல்ல. இது எங்க வீட்டுல பூத்துச்சு ஜானு. இத பார்த்த உடனே எனக்கு உண்மையாம தான் வந்தது. உன்னை தவிர எனக்கு வேற யார்டா இருக்கா? அதான். வெறும் ரோஸ் மட்டும் தானா? என்கிட்ட இருக்கிறது எல்லாமே என்னது இல்ல, எல்லாம் உன்னது. கேள் என்ன வேணும்? அன்னைக்கு கார் எடுத்துக்கிட்டு போனியே, தனியா உட்காந்து யோசிச்சியா? நான் கூட இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு விளையாட்டை தான் இத்தனை நாள் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா தனியா உட்காந்து யோசிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஒரு காதலா மாறினது எனக்கு தெரிஞ்சது. இருக்கு இதெல்லாம் திஷ்டி ஜானு. நீ வீட்டை விட்டு கிளம்புனா ரோட்ல இருக்கிறவங்க கண்ணு, காலேஜுக்கு போனா கூட படிக்கிறவங்க கண்ணு, எல்லாரு கண்ணும் உன் மேலதான். எல்லாரு கண்ணும் போச்சு. என்ன பண்ற? பவளத்துக்கு பாலிஷ் போடுறேன். ம், உன் கால் விரல் பத்தும் பவளம். காதல சொல்ல ஐ லவ் யூங்கிற ஒரு வார்த்தை போதாதா? எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா நான் சொல்றத கேட்டு கோவத்தினால நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ண கூடாது. ஐ லவ் யூ. என் காதல சொன்னதோட மட்டும் இல்ல, உனக்காக தேடி தேடி சின்னதா ஒரு பிரசன்ட் வாங்கினேன்.